பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பறிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறிக்க வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. க்ளவுஸ் செய்யப்பட்டிருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். வெண்டைக்காய் பறிக்க விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் க்ளவுஸ் செய்யப்பட்டிருக்குன்ட்டு. இல்லாட்டி கை பொத்துரும். அதனால் எப்படினாலும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவே எப்படி பொத்துரும். இருந்தாலும் நம்மளோட எச்சரிக்கை. அதுக்கு மேலே எப்படி கையெல்லாம் குத்த ஆரம்பிக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சட்டை எதுவுமே போடலை. ஆனால் இந்த கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சின்ன செடி, அதனால் கையில் அந்தளவு தெரியாது இலைகள் படும்போது. ஆனால் கொஞ்சம் செடி வளரும்போது அதோடய இலை வந்து கையில் படும்போது ஒரே ஊரில் எடுக்கும். பயங்கரமாக இருக்கும். சோப்பு போட்டாலும் சரி, தண்ணியை ஊற்றினாலும் சரி, என்னது செஞ்சாலும் சரி, ரொம்ப அதிகமாக தான் இருக்குமே தவிர குறையாக இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல் கை போட்டால் தான் முடியும். ஃபுல் கையும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டும். இப்போதைக்கு வேண்டாம். சரி விவசாயிகளே, செடி பாருங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இவ்வளோக்காண்டு பறிச்சுருக்கோம். இன்னும் பறிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ரேட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 20 ரூபா போதும். ஏன்னா நம்ம வந்து 3 ரூபா 2 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கோம். ஒரு மூடை 50 கிலோ மூடையும் 300 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெட்ரு. 20 நாளில் ஓகே, நல்ல ரேட்டுன்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏதோ அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். சரி விவசாயிகளே, அப்புறம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி லாபம் இருக்கும். ஒரு நாளைக்கு காய் பறிக்க வேண்டாம். நாளான்னு விலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு லாபம் இருக்கும். 5 ரூபாய்க்கு வரலாம், 10 ரூபாய்க்கு வரலாம், 40 ரூபாய்க்கு கூட போகலாம். ஏன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா பொங்கல் இருக்குது. அதனால் ஒரு 10 நாள் ரேட்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ 20 ரூபா இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி 30-40 தான் வரும். பரவாயில்ல, நல்ல லாபம் இருக்கும். சரி விவசாயிகளே, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.